இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், அதாவது இந்த தகவல் போருக்கான ஒரு உதாரணம். உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. சோ இந்து பத்திரிகை ஒரு தகவலை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ஒரு அப்பாலஜி, மன்னிப்பும் கேட்டாங்க. ஓகே, ஆனா இந்த தகவல் அப்படியே தானே இருக்கும். இப்போ பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்றாங்க? நாங்க 5 போர் விமானத்தை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பாகிஸ்தானுடைய கிளைம ஹிந்து பத்திரிகை அவங்க பதிவு பண்றாங்க. நாளைக்கு பாகிஸ்தான் கிட்ட நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹிந்து பத்திரிகையை காமிப்பான். பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகையை இப்படி ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்திய அரசாங்கத்துடைய மிரட்டலுக்காக அவங்க அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க சொன்னது உண்மை அப்படின்னு அவன் ஆதாரமா எதை காமிப்பான்? ஹிந்து பத்திரிகையை காமிப்பான். இது ஒரு சைக்கிள் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இந்த அரசியல் உங்களை சுத்தி தான் நடந்துகிட்டு இருக்கு, உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை விழிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். நான் இங்க உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களை மேனிபுலேட் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. அதுதான் இங்க முக்கியம். எதற்காக இந்த செய்திகள்லாம் நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிறத பாருங்க. இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியாச்சு அப்படின்னு பாகிஸ்தான் கிளைம் பண்றாங்க. அதை இந்து பத்திரிகை பதிவு பண்ணிட்டு டெலீட் பண்றாங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள், காங்கிரஸ், திமுக இவங்கெல்லாமும் அதே செய்திகளை பதிவு பண்றாங்க. இதுல மிக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியாச்சுங்கிற செய்தியை பதிவு பண்றவர்ல பல பேர் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற செய்தியை பதிவே பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க.